Paati Samayal Pethi Kitchen. நம்ம மாடுல ஆல்ரெடி கள்ளக்கறி இடியாப்பம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த கள்ளக்கறி எப்படி பண்றோம் and அதோட process என்ன, அதோட ingredients என்ன, எப்படி நமக்கு வந்து சத்துள்ளதா நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கறத நான் சொல்லணும். அது நான் சொல்றதை விட என்னோட சிஸ்டர்ல வித்யாக்கா வந்திருக்கா. நான் அவள்கிட்ட கேட்டுட்டு நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இல்லையா ஒன்றுமே கவலையப்படாதீங்க. மாவுல நிம்மதியாக ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Maavadu.in. Authentic home food delivered daily. வாங்க வித்யாக்கா. ஸோ கள்ளக்கறி நீங்கள் உங்கள் ஃபேமஸான ஐட்டம், உங்களோட சிக்னேச்சர் டிஷ் எக்ஸாக்ட்லி அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் என்னன்றதை எனக்கு சொல்லுவோம். உங்கள் ஃபார்மேட்டில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணாலும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோங்கிறது அவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக. கண்டிப்பாக இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பூண்டுன்றது என்ஹான்சிங் தான். அப்பதான் அந்த கடலைக்கறி டேஸ்டா இருக்கும். பூண்டு, இஞ்சி பூண்டு வேண்டாம்ங்கிறவங்களுக்கும் வேண்டாம். அது வெங்காயமும் இல்லாம பண்ணலாம், வெறும் தக்காளி அரைச்சும் பண்ணலாம், தப்பே கிடையாது. இதுக்கு தேங்காய் கண்டிப்பா வேணும், உப்பு, தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு. ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா முதல்ல ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலையை முதல் நாளே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது ரெடியா இருக்கு. இந்த கிரேவி இதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ஒரு பெரட்டிட வெறும் ஒரு எண்ணெயில சோம்பு, வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு அரைச்சி எடுத்துனா அந்த கிரேவியும் ரெடி ஆயிடும். ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண வேண்டியதுதான். இதை நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன். அது ரெடியா இருக்கு கிட்ட. சோ இந்த தக்காளி வெங்காயமும் வதக்கி அரைக்கணும். சரி, ஓகே. சோ இதுதான் அந்த எல்லாமே தக்காளி வெங்காயம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் முதல்ல பரட்டின்னு லைட்டா தவால அதை வந்து எடுத்து வச்சுட்டும் ஆற வச்சு அரைக்கணும். ப்ளஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து தக்காளி வெங்காயத்தோட போட்டு நீங்கள் அந்த ஆற வச்ச அந்த பொடி பண்ண ஐட்டமே சேர்த்து போட்டு பண்ணுறது தான் இதுதான் அந்த கிரேவி. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கலர் முக்கியமாக பார்த்துக்கோங்க, எந்த பதத்தில் இருக்கணுன்றது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம்? தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இது கேரளாவோட சமையலுங்கிறதால தேங்காய் எண்ணெய், தேங்காய் இதெல்லாம் நிறையாவே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் பால். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நல்ல தேங்காய் எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன். ஓகே. அதில் கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சு கொட்டலாம். வெறும் வாசனைக்கு தான் அது. ஓகே. ஏன் வந்து இந்த கடல்ல எல்லாம் வந்து முதல் நாள் பண்ண சொல்றாங்கன்னா வயருக்கு முதல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 16 to 20 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இதுவும் சரி, மில்லட்ஸும் சரி, நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த 20 ஹவர்ஸ் 16 to 20 ஹவர்ஸ்ன்றது ஒரு கணக்கு உண்டு. அதில் ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது. தட் இஸ் வாட் காசஸ் அவர் கேஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வருதுன்னா அதனால் கேஸ் தன்மை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது பண்ணும்போது நம்ம வயிறு கெடுதல் இல்லாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து போட்டு பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுலேயே 2 பச்சை மிளகா, 4 கருவேப்பிலையே கீழி போட்டிருக்கேன். 2 வத்த மிளகா. ஓகே. ரொம்ப ஒன்றும் இது காரம் வேணுங்கிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா காரம் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதுவே போதும். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் செவக்க இருக்கணுமா? ஆமாம். ஒரு பெரட்டின அப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை இல்லை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதில் இப்படி போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். சரி. இது வெங்காயம் சேர்க்கிறவங்களுக்கு, வெங்காயம் சேர்க்காதவங்களுக்கு அப்படியே இந்த மசாலாவை அரைச்ச மசாலாவை போட்டால் போதும். சரி. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இல்லாமையும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலான்றதுல நமக்கு உண்டு. அதையும் நான் உங்களுக்கு சைட் பை சைட் சொல்கிறேன். ஸோ அது எதெல்லாம் வந்து நம்ம ரீசேட் பண்ணி பண்ணணுமோ அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வெறும் தக்காளி தேங்காய் பால்லையே பண்ணாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கடலை நல்லா வெந்திருக்கணும். இது பாருங்க, நல்லா மசிச்சா மசியற அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அதுதான் மெயின். அண்ட் வேக வைக்கும் போதே ஒரு உப்பு போட்டு வேக வச்சா ஈவனா அதுல உப்பு ஏறும். நல்லா ஏறிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வெங்காயம் வந்து நமக்கு வந்து என்ன பொன்னிறமாகணுமா? பொன்னிறமா ஆனும் இல்லை, ஒரு கலர் மாறினா போதும். ஒரு பிங்க் கலர் வந்தாலே போதும். அப்போ இந்த அரைச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம். ஓகே. கலரே ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அந்த மசாலா கலர், அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் எல்லாமே. ஸோ பட் இதில் நம்ம இன்னும் உப்பெல்லாம் போடலை. உப்பெல்லாம் வேண்டாம். ஒரு கொதி வந்த அப்புறம் போட்டால் சரியா இருக்கும். ஏற்கனவே கடலையில் இருக்கிறதுனால இதுக்கு பார்த்து தான் போடணும், அளவாக தான் போடணும். ஓகே. இதுலேயே நான் வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியை தான் விட போடுறேன். ஏன்னா அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமே.
அப்போ இது ரொம்ப முக்கியமா. நம்ம வேக விடுற தண்ணியை ஒன்று நீங்கள் ஒரு ஓட்டை பாத்திரத்தில் வேட்டில் வேக விட்டிங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரேண்டமாக மசிக்கணும்னா பண்ணலாம், இல்லை சூப் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் அந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு பண்ணும்போது அந்த தண்ணியை கொட்டிடாதீங்க, அந்த தண்ணியை எடுத்து வைங்க. அதையே எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோமோ அதோட நியூட்ரியன்ஸ் அதோட என்னெல்லாம் வந்து நமக்கு சத்து போகவில்லை அந்த தண்ணியில் இருக்கும், அந்த தண்ணியை ரீயூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கலந்த அப்புறமா இதுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு இப்போதான் ஏற்கனவே கடையில போட்டதுனால இந்த மசாலாக்கு ஏற்ற உப்பு போட்டால் போதும். ஓகே ஓகே ஓகே. இந்த கிரேவிக்கு மட்டும் தான். ஓகே. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. இது அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை, தேங்காய் கலர் அப்படியே மாறிட்டே வருது. ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு போட்டோடனே அதோட கலரே வேற மாதிரி இருக்கு. சிம்பிள் கிரேவி, இது ஈஸியாகவும் பண்ணலாம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இல்லை ஐ திங்க் இது வந்து ஒரு ஒரு 20 minutesல நமக்கு ரெடி ஆகிடும்ல. எஸ், மேக்ஸிமம் ½ an hour மேக்ஸிமம். இது கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி இருந்தால் தான் போக போக கெட்டி ஆகும். அதனால் பசங்க சாப்பிட அது அப்படியே கெட்டி ஆகிடும். அதனால கொஞ்சம் நீர்க்கவே இருக்கலாம் பண்ணும்போது. ஓகே ஓகே. இது வதக்கி அரைச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கடலையே இப்போ போட்டுடலாம். ஓகே. இந்த கிரேவிக்கும் கடலைக்கும் மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அளவு கிரேவியும் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது, கடலையும் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ப்ரப்போர்ஷன் என்னவோ கரெக்டாக அதை பார்த்து போடுங்க. இது நீங்கள் வெங்காயம் பூண்டு போட்டுக்கலைனாலும் தப்பு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ப்ரப்போர்ஷனை பூண்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி போடுற பட்சத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கே வரேன், வெங்காயம் பூண்டு இல்லாதவங்களுக்குலாம் வெறும் தக்காளி போட்டீங்கன்னா அதுக்கு வந்து அந்த புளிப்புக்கு சப்ளிமெண்ட் பண்ண என்ன நீங்கள் கொடுப்பீங்க? அதில் பொட்டுக்கடலை போடலாம். ஸோ தட் அதை மட்டுப்படும். வெங்காயத்துக்கு பதிலாக தக்காளியோட 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் ஒரு சுற்றி போட்டால் அது வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும், உனக்கு அந்த புளிப்பையும் அடிக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காத அன்னைக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஃபில்லிங்காக சாப்பிடணும்னு தோணிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி கூட போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்லை கொஞ்சம் அரைச்சி அவங்க சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் பூண்டு இல்லாமல் சாப்பிடலாம். இங்கே கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக. நீங்கள் பண்ணும்போது பண்ணலாம். மாவடுகளில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏகாதசி பிரதோஷம் இல்லை எதுக்காவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 100% வெங்காயம் பூண்டு சேர்க்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் நாங்கள் சப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறோம். அது உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுதான் இப்போ வெங்காயம் பூண்டோடு தான் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொதி வர ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போறோம். அதுக்கு மேல கொதிக்கவே வேண்டாம், ஏன்னா பச்சை வாசனை போயிடும். ஜஸ்ட் அப்படியே இதுக்கு மேலாக ஒரு 2 கரண்டி தேங்காய் பால் விட்டா இன்னும் நல்லா இருக்கும். கடையில் கிடைக்கிற தேங்காய் பால் விட்டா அது அப்படியே அதை என்ஹான்ஸ் பண்ணும் அதோட ஃப்ளேவர். அதை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் பால். ஓகே. அதை கொதிக்க விடக்கூடாது. விட்ட அப்புறமா தான் தேங்காய் பாலை கொதிக்க விடாதீங்க, ஆஃப் பண்ணிட்டு. எப்படி நீங்கள் வந்து க்ரீம் ஆட் பண்ணீங்களோ எண்ட் ஆஃப் சப்ஜியில் அந்த மாதிரி தான் இது. ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை போடுங்க. அப்புறம் அதோட ஓவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்மெல்லு சூப்பர். ஸோ இப்போது இது ஒரு டேஸ்ட் என்ஹான்சராக 2 கரண்டி தேங்காய் பாலை விடுறேன். சின்ன கரண்டி வெறும் குழி கரண்டி 2 கரண்டி விட்டா போதும். ஜஸ்ட் இது டேஸ்ட்டுக்கு தான். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. மேலாக தேங்காய் எண்ணெயும் விட்டுடுறேன். ஸோ அதோட மூடி வச்சா போகிறோம். மூடி வச்சா இது திறந்தா அப்படியே கம இப்போவே அப்படி தான் இருக்கு. ஸோ இந்த காரத்துக்கு பச்சை மிளகாவும் அந்த வத்த மிளகா மட்டும்தான். ஆமாம், ஏற்கனவே மசாலா அரைச்சதுனால வேற எதுவுமே வேண்டாம் இதுக்கு. ஓகே ஓகே. ஏதோ டேஸ்ட் பண்ணலாமா இப்போ? எஸ், தாராளமாக இமீடியட்டாக பண்ணிடலாம். சூடாக இப்போ ஒரு இடியாப்பம், இப்போ ஒரு கடலக்கறி, மழை காலத்தில் இது சுட சாப்பிட்டோம்னா சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. இடியாப்பத்தோட சாப்பிடணும். வெரி நைஸ் ஃப்ளேவர்ஸ். அதாவது எல்லா ஃப்ளேவர்ஸும் உள்ள நல்லா வருது. அண்ட் ஒரு பிட் அந்த தேங்காய் பாலோட லிட்டில் ஒரு திதிப்போட அந்த தேங்காயோட நறுநறுப்போட ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இல்லையா மாவுல வாரம் நம்ம போடுறோம் கடலைக்கறி, கண்டிப்பாக சாப்பிடுங்க.